ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்றைக்கி நம்ம மே 24 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் லைவ் கண்டக்ட் பண்ண முடியல. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 11 o'clock 11:30 வரை லைவ் போயிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதனால் நம்ம போயிட்டு கண்டென்ட் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது உங்களுக்கு ரெக்கார்டாக வரும். ஸோ ரெக்கார்டாக இருந்தாலும் நீங்கள் எப்பயும் போல் நான் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை படித்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மே 24 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மே 24 தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம அடா 247 ஆப் டவுன்லோட் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய அடா 247 ஆப் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அடாவில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க அப்படின்னா டெலிகிராமில் ஆஷிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெய்லி பிடிஎஃப் மற்றும் குவிசஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. இன்றைக்கான முதல் கேள்வி பாருங்கள். ஹூ டிரான்ஸ்லேட்டட் த புக்கர் பிரைஸ் வின்னிங் புக் ஹார்ட் லேம்ப் இன்டு இங்கிலீஷ்? புக்கர் பரிசு வென்ற ஹார்ட் லேம்ப் கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அருணா நடராஜன், தீபா பஸ்தி, கிரண் மந்த்ரால், ரஞ்சனி முரளி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இந்த ஒரு கன்னட சிறுகதை தொகுப்பு எழுதுனா பானு முஸ்தாக் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்புக்கு வேறு மொழியிலேருந்து இங்கிலீஷ் மொழிக்கு என்னென்ன புத்தகங்கள் மொழிபெயர்த்துறாங்களோ அதுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை கன்னடாவிலேருந்து இங்கிலீஷ்க்கு யார் மொழிபெயர்த்திருக்கா? தீபா பஸ்தி அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? தீபா பஸ்தி. அதுக்கடுத்து என்ஷூர் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் தொடங்கியிருந்தாங்க. அந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 2 ஃபேஸஸ் இருக்குது, 2 கட்டம் இருக்குது. முதல் கட்டமாக 0லேருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறாங்க. எந்தெந்த குழந்தைகளுக்குலாம் ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்காக உள்ளது. அதுக்கு அடுத்து இதில் 2வது ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உறுதி செய்கிறது 2ஆம் கட்டமாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்க 2022 இந்த திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த திட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் ஆக போகுது. அடுத்து in 2025 தமிழ்நாடு இன்டகிரேட்டட் பேர்ட் சர்வே ஹவு மெனி டோட்டல் பேர்ட் ஸ்பீசிஸ் வர் ரெக்கார்டட்? 2025 தமிழக ஒருங்கிணைந்த பறவை கணக்கெடுப்பில் மொத்தம் எத்தனை பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ பேர்ட் சர்வே பண்ணியிருந்தாங்க. இதில் மொத்தம் எத்தனை பறவைகள் எத்தனை வகையான பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா 798 வகையான பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க. in 2025 பேர்ட் கவுண்ட் விச் கேட்டகரி ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ்? இந்த கீழே கொடுத்துருக்க கேட்டகரியில் எந்த இடத்துல அதிகமான பறவை இனங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பேர்ட். ஸோ நிலப்பகுதியில் உள்ள பறவைகள் தான் அதிகம். ஸோ இங்கே நீர்ப்பகுதியில் எத்தனை பறவைகள் இருக்குது, நிலத்தில் எத்தனை பறவைகள் இருக்குது, அதேமாதிரி இந்த மைக்ரேட்டரி பேர்ட் எத்தனை இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதில் நிலத்தில் இருக்கக்கூடிய பறவை இனங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம், கிட்டத்தட்ட 401 சம்திங் வரும். அடுத்து அண்டர் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் ஹவு மெனி ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு வேர் டீடெவலப்ட் இன் 2025? நம்முடைய பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மொத்தம் ஒரு 103 அம்ரித் பாரத் அப்படிங்கிற இந்த ஒரு ரயில் நிலையம் புதுசாக மாடர்ன் ரயில் நிலையத்தை திறந்து வச்சுருந்தாங்க. இந்த ரயில் நிலையத்தில் அந்த 103ல் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை ரயில் நிலையம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 9 ரயில் நிலையத்தை தமிழ்நாட்டில் பரங்கி மேலே இந்த மாதிரி 9 ரயில் நிலையத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து இன் விச் இயர் டிட் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் officially being redeveloped of காந்திநகர் ஸ்டேஷன்? ஸோ முதல்ல இந்த அம்ரித் பாரத் ஸ்டேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் இப்போ 103 ஸ்டேஷன் வந்துருச்சு. முதல்ல எப்போ எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா காந்திநகர் குஜராத்தில் இந்த காந்திநகர் ரயில்வே ஸ்டேஷன் தான் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் முதல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021 2021 தான் என்ன பண்ணுறாங்க அம்ரித் பாரத் அப்படிங்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கினாங்க. ஸோ அடுத்து விச் ஐஸ்லாண்ட் கண்ட்ரி ரீசென்ட்லி இன்ஸ்டால்ட் 100 feet ஹனுமான் ஸ்டாச்சு ஃபவுண்டட் பை இந்தியன் டயஸ்போரா? ஸோ இந்தியாவில் செய்யப்பட்ட இந்தியாவுடைய வம்சாவளி மக்கள்னால ஃபண்ட் பண்ணப்பட்ட 100 மீட்டர் 100 அடி ஹனுமான் சிலை எங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கயானா. ஸோ கயானா அப்படிங்கிற இந்த நாட்டில் தான் இந்த 100 அடி ஹனுமான் சிலை வச்சிருக்காங்க. அடுத்து which famous Indian museum expert and first director general of National Science
சென்டர் பாஸ்ட் அவே இன் மே 2025. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரோஜ் கோஷ் அப்படிங்கிறவர். உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ 2 முக்கியமான நபர்கள் ஒரே நாளில் இறந்து போனாங்க. ஒன்று வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இறந்து போயிருந்தார். அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறதையும் போடுங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், இந்த வானியல் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டும் இறந்து போயிருந்தார். இந்த 2 நபருடைய பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. அதுக்கடுத்து ஆபரேஷன் கிடியோன்ஸ் சேரியட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நடவடிக்கை எந்த நாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு எதிராக? ஹமாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்க? இந்த ஒரு ஆபரேஷன் கிடியோன்ஸ் சேரியட்ஸ் அப்படிங்கிற இது பண்ணியிருந்தாங்க. அடுத்து கடைசி கேள்வி, when is world bee day? உலக தேநீர் தினம். உலக தேநீர் தினம் எப்போ கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி. எப்போ? மே 20ஆம் தேதி உலக தேநீர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இதோட இன்னைக்கான எம்சிக்கு வந்து முடியுது. ஸோ ஃபாஸ்ட்டாக எப்பவும் போல யார் 10க்கு வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத போடுங்க. உங்களுடைய மார்க் என்ன, அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத போடுங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்ல வந்து போயிடலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு, அதாவது மே 24ஆம் தேதி நிதி ஆயோகுடைய இந்த கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிற இந்த பாடியோடைய மீட்டிங். ஸோ நிதி ஆயோக் வந்து 2015 ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? இந்த 2015 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தடவை வந்து கவர்னிங் கவுன்சில் மீட்டிங், வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி கணக்கில் 9 தடவை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கவர்னிங் கவுன்சிலுடைய 10வது மீட்டிங் இன்னைக்கு டெல்லியில் நடக்குது. இந்த கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பிளானிங் கமிஷனுக்கு பதிலில் தான் நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பிளானிங் கமிஷனுக்கு கீழே NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, ஏன்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பாடி. ஸோ அதனால மாநிலங்களையும் இந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து அவங்களுடைய பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக NDC அப்படிங்கிற ஒரு அமைப்பு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருப்பாங்க. அதுல மாநிலங்கள் எல்லாமே, ஸோ அதுல மாநிலங்கள் இருப்பாங்க, அதே மாதிரி மத்திய அரசாங்கம், 2 பேருமே கூடி இந்த பிளானிங்ல என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நிதி ஆயோக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாடி தான் கவர்னிங் கவுன்சில் அப்படிங்கிற இந்த ஒரு பாடி. ஸோ இதோடைய முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த ஃபெடரலிசம், இந்தியாவுடைய இந்த கூட்டாட்சியை வலுப்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோகுடைய கவர்னிங் கவுன்சில். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நிதி ஆயோகுடைய கவர்னிங் கவுன்சில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுடைய PM தான் வந்து சேர்மன். ரொம்ப முக்கியம். PM எந்தெந்த அமைப்பில் சேர்மனாக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கவர்னிங் கவுன்சிலில் பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மன். உறுப்பினர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்துடைய முதல்வர்கள் இருப்பாங்க. ஸோ மாநிலத்துடைய முதல்வர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்துலேயுமே முதல்வர்கள் இல்லையோ அந்த யூனியன் பிரதேசத்துல லெப்டினன்ட் கவர்னர், துணை நிலை ஆளுநர்கள் வந்து இதுல பங்கேற்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இதுல நிதி ஆயோகுடைய வைஸ் சேர்பர்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பங்கேற்பாரு. அதே மாதிரி நிதி ஆயோகுடைய ஃபுல் டைம் மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் இன்வைட்டிஸ். ஸோ சில யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யூனியன் மினிஸ்டர், அதே மாதிரி முக்கியமான சில நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் வந்து வருவாங்க. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்னிங் கவுன்சிலுடைய காம்போசிஷன். ஸோ இப்போ இந்த கவர்னிங் கவுன்சிலுக்கான மீட்டிங் 24 மே நடக்க போகுது. இதுக்கான கருப்பொருள், இதுக்கான தீம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் 2047. ஸோ விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற இதுதான் இந்த ஆண்டு 2025 நடக்க போற கவர்னிங் கவுன்சிலுடைய மீட்டிங்கா இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய மகளிர் ஆணையம் இருக்காங்க இல்லையா, இவங்களும் இன்னொரு அமைப்பு, ஸோ மகாராஷ்டிராவில் கூடிய இன்னொரு அமைப்பு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யசோதா AI அபியான். என்னது? யசோதா AI அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை, யசோதா AI அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த பேர் படிக்கையில ஏதோ பெண்கள் ரிலேட்டடா அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? எஸ், இது வந்து எதுக்காக அப்படின்னா, பெண்களுக்கு AI பத்தின அவேர்னஸ், ஸோ பெண்களுக்கு AI பத்தின அவேர்னஸ், AI பத்தின ட்ரைனிங், இதெல்லாமே கற்றுக் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன இந்த யசோதா AI அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இப்போ ரீசெண்டா தான் ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய மகளிர் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு அமைப்பு உள்ள ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தோட பேர் ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யார் சேர்ந்து பண்ணியிருக்கா அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் உமனும் மகாத்மா ஜோதிபா பூலே ரோஹில்காந்த் யூனிவர்சிட்டி, ஸோ பரேலியில் இருக்கக்கூடிய மகாத்மா ஜோதிபா பூலே ரோஹில்காந்த் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த 2 அமைப்பும் சேர்ந்து யசோதா AI அபியான் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AI சம்பந்தமான AI எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான அறிவு, அந்த அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் இருக்கு இல்லையா, AI என்னென்ன AIலாம் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறது, எதுக்காக பயன்படுத்துறது, இந்த மாதிரி AI சம்பந்தமான விஷயங்கள்ல பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த கல்வி, அவங்களுக்கு வந்து இந்த AI சம்பந்தமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல்
வேற என்ன, இப்போ ஆன்லைனில் எவ்வளவோ மோசடி நடக்குது இல்லையா, நிறைய சைபர் செக்யூரிட்டி த்ரெட் வந்து நடக்குது, நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் வந்து நடக்குது. இதில் இருந்தனா பெண்கள் எப்படி அவங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய முக்கியமான. இதில் வந்து யாரை மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ரூரல் ஏரியா, கிராமப்புறத்தில், அதே மாதிரி இந்த செமி அர்பன், கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடைப்பட்ட டவுன் மாதிரியான ஏரியா இருப்பாங்க. ஏன்னா அர்பன் ஏரியாவில் உங்களுக்கு ஏஐ பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி உங்களுக்கு அதிகமாக நாலேஜ் இருக்கும். பட் கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு இதை பற்றிலாம் நாலேஜ் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்கள மெயினாக டார்கெட் பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏஐ டீச் பண்ணுறது, அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் சேஃப்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து டீச் பண்ணி இந்த ஏஐ அப்படிங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு இதான் வந்து இந்தியா குளோபல் எக்கனாமியை ரூல் பண்ண போகுது. ஸோ அதனால அதை பற்றி பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த யசோதா ஏஐ அபியான் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஐஎஸ்ஆர் உடைய சேர்மன் வி நாராயணன் இருக்காருல்ல, இவர் ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட் விட்டுருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025 அப்படிங்கிறது ஐஎஸ்ஆர்ஓக்கு ரொம்ப 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 முக்கியமான ஆண்டு. ஏன் அப்படின்னா 2024 நிறைய விஷயங்கள், இந்த நிசார் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம போன வருஷமே பார்த்தோம். போன வருஷம் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு டெக்னிக்கல் கோளாறு இருந்தனால அதை 2025 2026க்கு தள்ளி வச்சிட்டாங்க இல்லையா, 25க்கு தள்ளி வச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த நிசார் அப்படிங்கிற இந்த ஒரு நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அபேச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் இப்போ தான் லான்ச் பண்ண போறாங்க. அதே மாதிரி ககன்யான் வந்து இந்த ககன்யான் வந்து அடுத்த வருஷம் தான், அந்த ககன்யான்ல அந்த 3 பேர் போறாங்க இல்லையா, அவங்க அடுத்த வருஷம் தான் போறாங்க. பட் ககன்யான்கான அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த வாயு முத்ரா அப்படிங்கிற ரோபோட்ல அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா ஆள் இல்லாத விண்கலத்தையும் அனுப்புறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே 2025 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால 2025 ஐஎஸ்ஆர்ஓ என்ன ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ககன்யான் ஆண்டு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இதுவரை ஐஎஸ்ஆர் இந்த மாதிரி ஆண்டுகள் அறிவிச்சதே கிடையாது. யூஎன் அறிவிப்பாங்க, அதே மாதிரி இந்தியா வந்து சில ஆண்டு அறிவிப்பாங்க, இல்லை நம்மளுடைய ஆர்மி நேவிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இயர் ஆஃப் ரிஃபார்மா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இயர் ஆஃப் ரிஃபார்ம், அதே மாதிரி நேவி வந்து இயர் ஆஃப் சிவிலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்முடைய ஐஎஸ்ஆர்ஓ 2025 ககன்யான் ஆண்டு, ககன்யான் இயரா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால ககன்யான் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ககன்யான்ல மொத்தம் 4 பேர் போறாங்க. யார் யாரு? குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர், அதுக்கடுத்து அஜித் கிருஷ்ணா, ஸோ பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணா, 3 அங்கத் பிரதாப், 4வது விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா. இந்த சுபான்சு சுக்லா இன்னும் ஒரு மிஷன், அதாவது ஜூன் 8ஆம் தேதி, இப்போ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி சுபான்சு சுக்லா ஸ்பேஸ்க்கு போறாரு. அந்த மிஷனோட பேர் என்ன? இது நாசாவுடைய ஒரு மிஷன்ல தான் வந்து ஸ்பேஸ்க்கு போறாரு. ஓகேவா? ஸோ அந்த மிஷனோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 பேர் தான் வந்து போறாங்க. இந்த 4 பேரோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2021 ஃபர்ஸ்ட் வாயுமித்ரா, வாயுமித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீமேல் ரோபோட்டை அனுப்புறாங்க. ஸோ இந்த ரோபோட் போயிட்டு அங்க என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு, ஸ்பேஸ்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சிட்டு திரும்ப வந்து நிலவுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆள் இல்லா 2 விண்கலங்களை தனித்தனியா வந்து அனுப்ப போறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு இந்த சோதனை வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த 4 பேர்த்தையும் ஸ்பேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதை பொறுத்தவரை இதுவரை விண்வெளிக்கு மனிதர்களை யார் மட்டும் தான் யூஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ரஷ்யா, சைனா, இந்த 3 நாடுகள் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்தியா இதுல 4வது நாடா, இந்தியா வந்து 4th கண்ட்ரியா ஜாயின் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 நாடுகள் மட்டும்தான் இதுவரை நிலவுக்கு மனிதர்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, இந்த ககன்யான் வந்து எந்த ராக்கெட்ல அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. GSLV Mark 3. ஸோ இந்தியாவுடைய பாகுபலி அப்படின்னு அழைக்கப்படுற GSLV Mark 3 கிட்டத்தட்ட இதுல 4500 கிலோ எடையை வந்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கடுத்து கோன்கான் ரயில்வே. ஸோ எல்லாத்துக்கும் இந்த கோன்கான் ரயில்வேல நம்ம டிராவல் பண்ணுமேனா இதுல போகும்போது நிறைய சீனரி, நிறைய அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அழகு, நிறைய ஃபால்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ இந்த கோன்கான் ரயில்வே அப்படிங்கிறது 1998ஆம் ஆண்டு 1998ல இந்த கோன்கான் ரயில்வே அப்படிங்கிற இந்த ரயில்வே வந்து தனியாக இந்தியன் ரயில்வேல இருந்து ஒரு செப்பரேட்டா ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரக்குடான டெரைன். ஏன் அப்படின்னா அங்க நிறைய மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான மலைகள் இருக்கும். நம்ம பொதுவா ஒரு பிளைன், ஒரு சமவெளி அப்படின்னா அந்த சமவெளியில் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து தண்டவாளங்கள்லாம் போட்டுடலாம். ஆனா இது மலையை குறைஞ்சு நம்ம நிறைய டனல், இந்த ரூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆறுகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அருவிகள் இருக்கு, மலைத்தொடர்கள் இருக்கு. இதுலலாம் வந்து நம்ம ரயில்வே லைன் போடுறது ஒரு அசாதாரணமான விஷயம். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேல இருந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. கோன்கான் ரயில்வேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து தனியாக கிரியேட் பண்ணி இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ரயில்வே லைன் போடுறதுக்கான விஷயத்தை
1998 முடிச்சு ஃபர்ஸ்ட் 1998 இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. கோன்கான் ரயில்வே ஸ்டேஷன் 1998 ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன்ஜினியரிங் மார்வல்ஸ். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு நாட்டிலுமே இந்த மாதிரியான ஒரு இது போட்டதே கிடையாது. ஏன்னா இது வந்து ஆறுகள் எக்கச்சக்கமான ஆறுகள் 600-700 ஆறுகள் ஓடுது. அதே மாதிரி எக்கச்சக்கமான மலைகள் இருக்கு. அந்த மலையை குடஞ்சி டனல்லாம் நிறைய டனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏசியாவுடைய மிகப்பெரிய டனலுமே கிட்டத்தட்ட 6.4 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அதுவுமே வந்து இதான் இந்த கோன்கான் ரயில்வேல தான் வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோன்கான் ரயில்வே. ஸோ இப்போ இந்த கோன்கான் ரயில்வே அப்படிங்கிறது ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த கோன்கான் ரயில்வேயை நம்ம இந்தியன் ரயில்வே கூட இணைச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ கோன்கான் ரயில்வேயை இந்தியன் ரயில்வே கூட இணைக்கிறதுக்கு இந்த கோன்கான் ரயில்வே போகக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒப்புதல் கொடுத்துறாங்க. ஆக்சுவலா அந்த கோன்கான் ரயில்வே அப்படிங்கிறது மெயினா எங்க இருந்து எங்க வர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து குஜராத், இது வந்து சரி மகாராஷ்டிரால ரோஹா. ஸோ மகாராஷ்டிரால ரோஹா அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து கர்நாடகால தோக்கூர். ஸோ கர்நாடகால மங்களூர் நினைக்கிறேன். மங்களூர்ல இருக்கக்கூடிய தோக்கூர் பேர் பாத்துங்க. தோக்கூர் அப்படிங்கிறது கர்நாடகால இருக்கு. அதே மாதிரி ரோஹா இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரயில்வே தான் என்ன அப்படின்னா இந்த கோன்கான் ரயில்வே. இது மெயினா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. கொஞ்சம் கேரளா வந்து அந்த அளவுக்கு மேஜர் இது இல்ல. சோ பட் கேரளாலே போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து இந்த 3 மட்டும் தான் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 1998 தனியா. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் இந்த அமைப்பு இந்த கம்பெனி இருக்கு இல்லையா இந்த கோன்கான் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க கோன்கான் ரயில்வே சம்பந்தமா எல்லா விஷயங்களும் நம்ம இந்தியன் ரயில்வே வந்து இந்தியா ஃபுல்லா பாத்துக்கிற மாதிரி இந்த கோன்கான் பகுதியில் கோன்கான் ரயில்வே கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் பாத்துக்கிறாங்க. இந்த அமைப்பு அப்படிங்கிறது நம்முடைய மத்திய அரசாங்கம். ஓகேங்களா? நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து இந்த இதுக்கு 51% ஷேர் இந்த கோன்கான் ரயில்வே கார்பரேஷன்ல நம்ம மத்திய அரசாங்கம் 51% ஷேர் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 22 பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, 15% கர்நாடகா, அதுக்கப்புறமா கோவாவும் கேரளாவும் ஒரு 6% ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து உருவாக்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி. சோ இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம இந்தியன் ரயில்வே கூட இணைச்சிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து லாஸ் மேக்கிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இணைக்கிறதுக்காக எல்லாரும் ஒப்புதல் வந்து வழங்கிட்டாங்க. சோ அதனால கூடிய சீக்கிரம் என்ன பண்ண போறாங்க கோன்கான் ரயில்வேயை இந்தியன் ரயில்வே கூட இணைக்க போறாங்க. சோ அதுக்கடுத்து இந்தியா ஒரு முக்கியமான அமைப்புடைய தலைமையை ஏற்றிருக்காங்க. என்ன அமைப்பு அப்படின்னா APO. என்னது APO? ஏசியன் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில். என்னது ஏசியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். APO அப்படிங்கிறது ஏசியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்றிருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் வந்து சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன? ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன? இன்புட் பை அவுட்புட். நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளவு அவுட்புட் வருது. நம்ம அந்த எஃபிஷியன்சி சொல்லுவோம் இல்லையா அதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி. நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோம் அந்த இன்புட்டுக்கு எவ்வளவு அவுட்புட் வந்து வருது அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏசியா பகுதியில் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது மேல அந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் வரும். இந்த எவ்வளவு வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்காக உள்ள ஒரு கமிட்டி தான் என்ன உள்ள அமைப்பு தான் என்ன அப்படின்னா ஏசியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்போட 2025-2026 சேர்மன்ஷிப் தலைமை பொறுப்பு யார் ஏத்திருக்கா? இந்தியா வந்து ஏத்திருக்காங்க. ஓகேவா? இந்த அமைப்பு அப்படிங்கிறது 1961 இப்போ 1961 இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமைப்புடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா டோக்கியோ. ஏன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு அதிகமான ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது ஜப்பான் தான். அதனால இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு? டோக்கியோல. ஜப்பானுடைய தலைநகரமான டோக்கியோல இதோட தலைமையகம் வந்து இருக்கு. இதுல மொத்தம் 21 நாடுகள் இருக்காங்க. ஸோ இந்தியா, ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான ஒரு 21 நாடுகள் இந்த அமைப்புல இருக்காங்க. இப்போ 2025-26 தலைமை பொறுப்பு யார்கிட்ட வந்திருக்கு? இந்தியா கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? சோ அடுத்து விங்ஸ் இந்தியா 2026 எப்படி வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவுடைய ஏசியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஏரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து பெங்களூர்ல ரீசெண்டா கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் நம்மளுடைய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா விங் இந்தியா 2026 என்னது விங் இந்தியா 2026 அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஹைதராபாத்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. சோ அதுக்கு அதை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ரீசெண்டா எங்க நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேவா? என்ன ஈவென்ட் அப்படின்னா இந்த ஈவென்ட்டுக்கு பேர் வந்து விங் இந்தியா 2026 அப்படிங்கிற இந்த ஈவென்ட் வந்து ஜனவரி 28 இருந்து 30 2020 அடுத்த வருஷம் ஜனவரி 28 இருந்து 30 வரை இந்த விங்ஸ் இந்தியா 2026 அப்படிங்கிற இந்த ஒரு இது எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பேகம்பட் ஏர்போர்ட். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பேகம்பட் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட்ல இது நடக்க போகுது. சோ இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா இந்தியாஸ் ஏவியேஷன் paving the future from design to deployment, manufacturing to maintenance, inclusive duty to
டு இனோவேஷன் அண்ட் சேஃப்டி டு சஸ்டைனபிலிட்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விங் என்னது விங்ஸ் இந்தியா 2026 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடுடைய கருப்பொருள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த விமான போக்குவரத்து துறை அப்படிங்கிறது எவ்வளவு அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு, அவங்க என்னென்ன சேவைகள்லாம் பண்றாங்க, நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான விமானங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுற ஒரு விமானத்துறையோட ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன் என்ன அப்படின்னா இந்த விங்ஸ் இந்தியா 2026 அப்படிங்கிற இந்த ஒரு இது. இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விமான போக்குவரத்துல உலகத்துல 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ சிவில் ஏவியேஷன் செக்டார்ல இந்தியாவுடைய இடம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான திட்டம் மகாசாகர். மகாசாகர் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த மகாசாகர் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் மேரிடைம் ஹெட் ஃபார் ஆக்டிவிட்டி செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் ரீஜன். எனவே மேரிடைம் ஹெட் ஃபார் ஆக்டிவிட்டி செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் ரீஜன் அப்படிங்கிற இந்த ஒரு எதுக்காக அப்படின்னா இந்தியன் ஓஷன், இந்த இந்தியன் ஓஷன் சுற்றின நாடுகள் இருக்கு இல்லையா, இந்தியன் ஓஷன் சுற்றி நிறைய நாடுகள் வந்து இருக்கு ஆப்பிரிக்காவில், அதே மாதிரி கல்ஃபில், இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையில ஒரு கோஆபரேஷன் ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த இந்தியன் ஓஷன் இருக்கிற சின்ன சின்ன ஐலாண்ட் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி அவங்களையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கொண்டு வந்திருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பேர் தான் மகாசாகர். ஸோ இதுக்கு முன்னாடி சாகர் 2015 சாகர் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சாகர் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ரீஜன், இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் growth ஏற்படுத்தணும் அப்படிங்கறது வந்து சாகர் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். இப்போ மகாசாகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, எதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து growth cooperation across ocean moving beyond Indian Ocean to global sea. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாகர் அப்படிங்கிறது ஒன்லி இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. மகாசாகர் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனை தாண்டி பசிபிக், அட்லாண்டிக் இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் நம்ம வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாசாகர் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம அடா 247ல புதுசாக ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜூன் 3rd, ஸோ ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடா 247ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிவிஷன் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். குரூப் 4க்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 நாள் 60 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் எல்லாருமே ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும், எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்காக உள்ளதான் இந்த ஒரு கோர்ஸு. ஸோ இதோட டார்கெட் உங்களை 175+ எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் எக்ஸாம்ல எதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராபபிளான விஷயமோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து நடத்தினோம். இதுல மொத்தம் உங்களுக்கு 198 மணி நேரத்துக்கான லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்களா கவலை விடுங்க, உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கும். ஓகேவா, இந்த பேட்சோடைய ரேட் வந்து 3124. பட் நீங்க ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 22% ஆஃபர் கிடைச்சு 2600 ரூபாய் கிட்ட கோர்ஸ் வரும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த பேட்ச் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு நம்ம உயர்வு அப்படிங்கிற ஒரு பேட்ச், சிஜிஎலுக்கான ஒரு பேட்ச். நீங்க எஸ்எஸ்சியில் எந்த எம்டிஎஸ் இருக்கட்டும், இல்ல ஹையர் செகண்டரி லெவலாக இருக்கட்டும், இல்ல சிஜிஎல் இருக்கட்டும், எந்த லெவல் படிச்சாலும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து 26ஆம் தேதி இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதையும் தேவைப்படுறவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சாகோஸ் ஐலாண்ட். ஸோ சாகோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்ட் வந்து இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐலாண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாகோஸ். ஒரு குட்டி தீவு, கிட்டத்தட்ட ஒரு 60 குட்டி 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 ஐலாண்டா இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் தான் சாகோஸ் ஐலாண்ட். ஸோ இந்த சாகோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னா யூகே உடைய கண்ட்ரோல் இருக்கு. இப்போ யாரோட கண்ட்ரோல் இருக்கு? கிரேட் பிரிட்டன். இந்த ஆப்பிரிக்க நாடுகளை இந்தியாவை பிரிட்டிஷ் 1947 வரை காலனியாக வச்சிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை ஐரோப்பிய நாடுகள், அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல் இந்த மாதிரி நாடுகள் ஐரோப்பாவுடைய நிறைய நாடுகளை காலனியாக வச்சிருந்தாங்க. அதில் முக்கால்வாசி நாடுகளுக்கு 1950 1960 சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐரோப்பா நாடுகள் இந்தியன் ஓஷன் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகள், ஓகேங்களா, சின்ன சின்ன ரொம்ப ரொம்ப குட்டியான தீவுகள், அந்த அளவுக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய தீவுகளை அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த தீவுகளில் அவங்களுடைய ஆர்மி பேஸ்லாம் அமைச்சாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனே வந்து கட்டுப்படுத்திடலாம். அது வந்து அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி, அவங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க. இப்போ பிரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு தீவு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாகோஸ் ஆர்ச்சிபெலாகோ, சாகோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்டு யூகே வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆனால் இந்த ஐலாண்டுக்கு யார் வந்து உரிமை கூறினாங்க அப்படின்னா மொரிஷியஸ். ஏன்னா மொரிஷியஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு தானே இந்த சாகோஸ் ஐலாண்ட். மொரிஷியஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து எங்களுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு 1960 1968 மொரிஷியஸ் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள ரெண்டு நாட்டுக்கு இடையில, ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலையோ இல்லை ரெண்டு நபர்களுக்கு, தனி நபர்களுக்கு இடையிலோ சண்டை வந்துச்சு அப்படின்னா வந்து கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இந்த மாதிரி போவோம் இல்லையா. அதே
மாதிரி உலக லெவலில் 2 நாடுகளுக்கு என்ன சண்டை வச்சு அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ அப்படிங்கிற ஐநாவுடைய ஒரு கோர்ட்டுக்கு தான் வந்து போவாங்க. ஸோ அதே மாதிரி மொரிஷியஸ் என்ன பண்ணாங்க, இது எங்களுடைய பகுதி, UK இந்த பகுதியை எங்ககிட்ட கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேஸ் போட்டிருந்தாங்க ICJல. அதுக்கு 2019ஆம் ஆண்டு ICJ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எஸ் இது வந்து மொரிஷியஸோட பகுதி தான், UK என்ன பண்ணணும், இந்த பகுதியை மொரிஷியஸ்ட கொடுத்துட்டு கிளம்பி வரணும் அப்படிங்கிற 2019 சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு இப்போ 2025ல என்ன பண்ணியிருக்காங்க, UK வந்து மொரிஷியஸ் கிட்டே இந்த பகுதியை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ சாகோஸ் ஐலாண்ட் யார்கிட்ட வந்துருச்சு, மொரிஷியஸ் கிட்ட வந்துருச்சு. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாகோஸ் ஐலாண்ட் ரொம்ப முக்கியமானது வந்து டிகோ கேரிகா. ஸோ டிகோ கேரிகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஐலாண்ட். ஓகேவா, ஸோ பிரிட்டிஷ் வந்து 1965 பிரிட்டிஷ் வந்து 1965 இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமான யூஎஸோட ஒரு மிலிட்டரி பேஸும் இருக்கு. பிரிட்டன் வந்து இதில் யூஎஸ்க்கு ஒரு மிலிட்டரி பேஸும் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அதனால யூஎஸோட மிலிட்டரி பேஸும் இருக்கு. ஸோ இப்போ அந்த பேஸ் அங்கே இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது யாரு, மொரிஷியஸ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டாக இந்தியாவும் மொரிஷியஸும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்தியா ரீசெண்டாக நடந்த மொரிஷியஸோட நேஷனல் டேல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த NDB அப்படிங்கிறது யாரோட பேங்க், இந்த NDB அப்படிங்கிறது பிரிக்ஸோடைய பேங்க். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா பிரிக்ஸ் பேங்க் ரெண்டுமே வந்து ஒன்று தான். இப்போ இந்த NDBல 9வது நாடா 9th கண்ட்ரியா யார் ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னா அல்ஜீரியா. அல்ஜீரியா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா பிரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த பேங்க்ல 9வது நாடா ஜாயின் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த பிரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிறது 2015ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றாங்க, இந்த பிரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்க் வந்து தொடங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் எதெல்லாம் முக்கியமான நாடுகளோ அந்த நாடுகளுக்கு ஃபண்டிங் பண்றதுக்காக வந்து தொடங்குறாங்க. இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய். ஸோ சைனால ஷாங்காய் இருக்கு இல்லையா, ஸோ ஷாங்காயில் தான் இதில் தலைமையகம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேங்க்ல 9வது நாடா, இந்த பேங்க்ல 9வது நாடா யார் ஜாயின் பண்ணியிருக்கா, அல்ஜீரியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த பேங்கை பொறுத்தவரை எக்கச்சக்கமான பேங்க் இருக்கு, அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஒரு சின்ன கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் முக்கியமான பேங்க் என்ன, இந்த இந்த NDB நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து 2015ல ஃபோர்டலிசா டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷன் தொடங்குறாங்க. இதோட தலைமையகம் எங்க இருக்கு, ஷாங்காய், சைனால ஷாங்காயில இருக்கு. இது யார் பிரிக்ஸ் தான் ஃபவுண்டிங் மெம்பர். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகள் சேர்ந்து இது பண்றாங்க. இப்போ இதுல ஒரு 4 நாடுகள் இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 மெம்பர்ஸ். இதுல வந்து 9 மெம்பர் தான் நினைக்கிறேன். இதை மட்டும் நான் செக் பண்ணி சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ADB ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியா வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது 1966 தொடங்கினாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ்ல மணிலால இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபவுண்டிங் மெம்பர் மொத்தம் 39 நாடுகள் சேர்ந்து தொடங்கினாங்க. இப்போ 69 நாடுகள் இதுல இருக்காங்க. அதுக்கு அடுத்து AIIB ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஏசிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது 2016ல இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு, பீஜிங்ல. ஓகேவா, ஸோ இது வந்து அப்போ இந்த பேங்க்ல 2 பேங்கோட தலைமையகம் சைனால இருக்கு. என்னன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படி ரெண்டோட பீஜிங்ல இருக்கு. இது 57 மெம்பர். அதுக்கு அடுத்து 1944 பிரிட்டன் வூட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல வேர்ல்டு பேங்க் உலக வங்கி 1944 தொடங்குறாங்க. இதோடைய தலைமையகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா USA வாஷிங்டன் DC இருக்கு. இதுல தான் அதிகமான நம்பர், கிட்டத்தட்ட 189 நாடுகள் இருக்காங்க. ஓகேவா, சோ அடுத்து சைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சைனாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன். எப்படி வந்து ISS, நாசா, ஐரோப்பிய யூனியன் இவங்கலாம் சேர்ந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சர்வதேச விண்வெளி நிலையம் வச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நாசாவும் லோயர் எர்த் ஆர்பிட், ஸ்பேஸ்ல லோயர் எர்த் ஆர்பிட்ல ஒரு லெபார்டரி, ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா, அதோடைய பேர் வந்து டயாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். டயாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன், டயாங்காங் ஏதோ சைனீஸ் வார்த்தை நினைக்கிறேன். டயாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இது வந்து எப்படி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இவங்கலாம் போய் ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அதே மாதிரி சைனாவுடைய விண்வெளி வீரர்கள் போய் ஆராய்ச்சி பண்றதுக்கான ஒரு ஆராய்ச்சி நிலையம் தான் இந்த டயாங்காங் அப்படிங்கிற இந்த ஒரு ஆராய்ச்சி நிலையம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல ஒரு புது வகையான பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா நியாலியா தியாங்கோனிசிஸ். ஸோ நியாலியா தியாங்கோனிசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்டீரியாவை கொண்டு போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், சைனாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தியாங்காங். இது வந்து 2021 ஏப்ரல் 2021 தான் இதை வந்து அனுப்புறாங்க. சில மொத்தம் 3 மாடியூல் இருக்கு. 3 கோர், அதுக்கப்புறமா வென்டியா, அப்புறம் மேக்னெட்டியா அப்படிங்கிற இந்த 3 வந்து இருக்கு. ஓகேவா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ISS ரொம்ப குட்டியானது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதோட ரொம்ப குட்டியானது. இதுல அட்ரேட்ல ஒரு 3 இருந்து 6 ஆஸ்ட்ரோனட் வந்து உட்காந்து என்ன பண்ணா ரிசர்ச் பண்றது, அவங்க வேற ஏதாச்சும் வேலைகள் வந்து பார்க்கலாம். அப்போ சைனாவுடைய இது பேர் என்ன, டியாங்காங். டியாங்காங் அப்படிங்கிறது தான் சைனாவுடைய இது. ஓகேவா, அடுத்து தமன்னா. தமன்னா இருக்காங்க இல்லையா, பாலிவுட் ஆக்ட்ரஸ், தமிழ் ஆக்ட்ரஸ். தமன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக அரசாங்கம் இந்த மைசூர் சாண்டல் சோப்புக்கான பிராண்ட் அம்பாஸ்டரா, ஸோ மைசூர் சாண்டல் சோப்புக்கான பிராண்ட் அம்பாஸ்டரா அடுத்த 2 வருஷத்துக்கு தமன்னாவை சைன் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு கோடி மதிப்பு அப்படின்னா 6.2 crore, எவ்வளோ
6.2 கோடி ரூபாய்க்கு யாரை சைன் பண்ணியிருக்காங்க? தமன்னா அவர்கள் அடுத்த 2 வருஷத்துக்கு மைசூர் சாண்டல் சோப்புடைய பிராண்ட் அம்பாசிடர். மைசூர் சாண்டல் சோப் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான சோப். தமிழ் இந்தியா முழுக்க ரொம்ப ஒரு ஃபேமஸான சோப் தான் மைசூர் சாண்டல் சோப். பட் ஆக்சுவலாக வந்து இந்த மைசூர் சாண்டல் அப்படிங்கிற இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டோடைய ஒரு சோப். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஏதோ பிரைவேட் சோப் அப்படிங்கிறோம் நினைப்போம். பட் இது வந்து கர்நாடகா. ஏன்னா கர்நாடகாவில் சாண்டல் அப்படிங்கிறதுனால என்ன கர்நாடகா, அதனால தான் வீரப்பன் போய் சாண்டல் கர்நாடகாவில் கடத்தினார் இல்லையா? ஸோ இந்த மைசூர் சாண்டல் அப்படிங்கிறது கர்நாடகாவுடைய ஒரு சோப். இது யார் நடத்துறா அப்படின்னா கர்நாடகா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் லிமிடெட். இப்போ நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஆவின் காதி கிராஃப்ட்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இவங்களுடைய கர்நாடகாவுடைய இதான கர்நாடகா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் லிமிடெட் இவங்க தான் என்ன பண்றாங்க? ரொம்ப ஃபேமஸான மைசூர் சாண்டல் சோப்பை ரெடி பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அம்பாசிடர் யாரை போட்டிருக்காங்க? தமன்னா வந்து போட்டிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஃபெடரேஷனுடைய சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இந்தியன் ஷூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டி வந்து ஜெர்மனியில், ஸோ ISSF ஜூனியர் வேர்ல்டு கப் ஜெர்மனியில் நடக்குது. இதுல இந்தியாவுடைய ரைசா திலோன், இவங்க வந்து ஒலிம்பிக் வின்னர். ரைசா திலோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கனக் அப்படிங்கிற இவங்க வந்து கோல்டு மெடல். கனக் அப்படிங்கிறவங்க இந்த உமன்ஸ் 10 மீட்டர்ல கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அத்ரியன் கர்மார்கர் அப்படிங்கிற இவங்க சில்வர் மெடல். ஸோ இந்தியாவுக்கு இதுவரை 2 சில்வர் மற்றும் 1 கோல்டு மெடல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கான கடைசி நியூஸ் என்ன அப்படின்னா யூரோப்பியன் லீக். ஐரோப்பிய லீக் அப்படிங்கிற ஒரு கால்பந்து போட்டி, ஐரோப்பால ஒரு மிக ஃபேமஸான கால்பந்து போட்டி இருக்கு. ஸோ இந்த கால்பந்து போட்டியோடைய கோப்பை யார் வெற்றி பெற்றிருக்கா, வாங்கியிருக்கா அப்படின்னா டோட்டன்ஹாம். டோட்டன்ஹாம் அப்படிங்கிற இந்த ஒரு கிளப் அணி, டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அப்படிங்கிற இந்த ஒரு கிளப் அணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ யாரை தோற்கடிச்சு அப்படின்னா மான்செஸ்டர் யூனியன் அப்படிங்கிற இந்த அணியை தோற்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நம்ம இதோட செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். யூரோப்பியன் லீக் யார் வெற்றி பெற்றிருக்கா? டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் அப்படிங்கிற இந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த துப்பாக்கி சுடுதலில் ரைசா திலோன், அதுக்கப்புறமா கனக், அதுக்கப்புறம் அத்ரியன் கர்மாக்கர் இவங்க எல்லாமே வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து மைசூர் சாண்டல் சோப்போடைய பிராண்ட் அம்பாசிடர் கர்நாடகா கவர்மெண்ட் தமன்னாவா அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு புதிய பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அல்ஜீரியா வந்து நியூ டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய 9வது நம்பர் அல்ஜீரியா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து யூகே வந்து சாகோஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்டை திரும்ப மொரிஷியஸ் கிட்டே திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து மகாசாகர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை மேரிடைம் ஸ்ட்ராட்டஜி இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து விங்ஸ் இந்தியா 2026 அப்படிங்கிற இந்த ஒரு இந்தியன் ஏவியேஷனுடைய கான்ஃபரன்ஸ் 2026 ஜனவரி மாதம் நடக்க போகுது. அதுக்கடுத்து இந்தியா ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. தென் கோன்கான் ரயில்வே, ஸோ கோன்கான் ரயில்வே வந்து இப்போ இந்தியன் ரயில்வேயோட மெர்ஜ் வந்து பண்ணிட்டாங்க. தென் 2025 ககன்யான் இயர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ISRO வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிற இது நேஷனல் கமிஷன் ஃபார் உமனும் மகாத்மா ஜோதிபா பூலே யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னிங் கவுன்சிலுடைய மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. ஸோ நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வந்து மீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 2 நாள் நான் வந்து லீவு, மண்டே டியூஸ்டே 2 நாள் வந்து லீவு. ஸோ அதனால் 2 நாள் உங்களுக்கு செஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக நான் வந்து வேறு ரெக்கார்ட் வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஸோ அந்த ரெக்கார்டர் வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ரீசெண்டாக 2024 2025 வரை 2025 மே வரை நடந்த முக்கியமான அவார்ட்ஸ் பற்றின வீடியோ வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் RRB NTPCயாக இருக்கட்டும், இல்லை Group 4 Group 1 இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அந்த 2 வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வந்து மீட் பண்ணலாம். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே அதில் அவைலபிளாக தான் இருப்பேன். ஸோ நம்ம அப்போ வந்து புதன்கிழமை மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.